ஒரு வழியா கஷ்டப்பட்டு போராடி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது கேமரா வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் அ கேமரா. பேட்டரி 3 பேட்டரிஸ் இருக்கு. 1950. விஜிஎஸ் விளாக்ஸ்ல அந்த ஒரு கடையில் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அந்த கடைக்கு தான் நாங்களும் போய் இதை வாங்க சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து நாங்கள் கேமரா வந்து துபாயில் வாங்கினங்காட்டி துபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கேமரா மட்டும். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போராடி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கோம், விளாக்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஸ்டார்டிங்கில். நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வந்து கேமரா வாங்குற அளவுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் எப்பயாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். அதுவும் சேனல் மூலியமாகவே ஃப்ரம் த சேனல் டு த சேனல் அந்த மாதிரி. ஸோ சேனல்லேருந்து வந்த பேமெண்ட் வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது வந்து நம்ம ஒரு 2 மாதமாக வந்து சர்ச் பண்ணி எது நல்லா இருக்குன்னு நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஃபைனலாக வந்து அது இந்தியாவில் வாங்கல, துபாயில் வாங்கினா கொஞ்சம் அங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர் வந்து வாங்கி அவர் வரும்போது வாங்கிட்டு வந்தார் ஆக்சுவலாக. ஸோ அந்த கேமரா வந்து பார்த்துடலாம். திஸ் இஸ் த கேமரா. என்ன கேமரான்னா DJI Osmo Action 5 Pro. இது வந்து நம்ம துபாயில் விஜிஎஸ் விளாக்ஸ்ல அந்த ஒரு கடையில் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அந்த கடைக்கு தான் நாங்களும் போய் இதை வாங்க சொல்லியிருந்தோம். 1 இயராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 1 இயருக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஆக்சுவலாக டீம் நிறைய டிஸ்கஷன் போகும். இந்த கேமராஸ் வாங்கலாம், வேறு ஏதாவது கேஜெட்ஸ் வாங்குறதுனாலே திங்க் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் இயருங்கும் போது எங்ககிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் கிடையாது. ஸோ திங்க் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஹேண்ட்லேருந்து கொடுக்கலாமா இது பண்ணலாமா நிறைய திங்கிங் போயிட்டு இருந்தது. பட் சரி, ஓகே, நம்ம ஒன்று பண்ணுவோம், லைக் அதை பண்ணிவிட்டு அதுக்கான மூமெண்ட் வரும்போது நம்ம கேமரா வாங்கிக்கலாம். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி அப்புறம் அதுக்கான எஃபர்ட் போட்டு நம்ம கன்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து ஒரு 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 பெரிய அமௌண்ட்டு தான் அது. அதுவும் இஎம்ஐயில் போட்டு வாங்கலாமா இல்லை ரெடி கேஷ் கொடுத்துடலாமா எல்லாமே திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்தே வாங்கிடலாம் அப்படிங்கும்போது தான். ஸோ ஃபஸ்ட்டு GoPro நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். GoProவில் GoPro 12 GoPro 13 பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அது நிறையா கம்பேரிட்டிவ் வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தபோது தான் அதுக்கப்புறம் இந்த கேமரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் GoPro 13 DJI பார்க்கும்போது நிறையா பேர் சொல்லி ரிவ்யூ பண்ணதில் வந்து DJI வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ நல்ல ப்ராடக்ட் வாங்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கிடலாமே சொல்லிட்டு தான் சரி, ஓகே, பேமெண்ட் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஃபைனலி திஸ் கேமரா இஸ் ஹியர். நம்ம ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி வீடியோலாம் ஒன்று பண்ணிட்டோம். முன்னாடி பொங்கல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து இந்த கேமரா தான் எடுத்திருந்தோம். அதெல்லாமே அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் டக்குன்னு நாங்கள் அப்போ வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷன், அதனால் டக்குன்னு வந்த உடனே நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, இருந்தாலும் அன்பாக்சிங் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு மறுபடியும் பேக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது உள்ள ப்ராடக்ட் என்னென்னு இருக்கும் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நாங்கள் வாங்கினது வந்து DJI Osmo Action Pro அட்வென்ச்சர் காம்போ. ஸோ இதில் வந்து இன்க்ளூசிவாக 3 பேட்டரிஸ் வந்துடும் ப்ளஸ் கேஸோட. அது போக எக்ஸ்டென்ஷன் ராடு, அதுக்கப்புறம் ஸோ சம் சின்ன அது கூட அட்டாச்மெண்ட்ஸ் வரும்ல, அதெல்லாம் இதில் ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சசரிஸ், இது வந்து கேமரா. ஸோ நாங்கள் காம்போ பேக் வாங்கினங்காட்டி உள்ள ஆக்சசரிஸ் தனியாக இது தனியாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கேமரா மட்டும் வாங்கினீங்கன்னா அது தனியாக கேமரா மட்டும் வரும். ஸோ அது தனி ப்ரைஸாக வரும். ஸோ நம்ம உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, இது DJI ஸ்டிக்கர்ஸ் நல்லா இருக்குது. இது வந்து பேட்ரி கேஸ். பேட்ரி 3 பேட்டரிஸ் இருக்குது, 1950 mAhல. இது வந்து 4K 60 fps நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 4 hours பேட்டரி லாங் லாஸ்டிங்காக வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ GoProவில் பார்த்தீங்கன்னா 1.5 hours சம்திங் என்னமோ தான் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து 2 times பெட்டர். ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது, அவ்வளோதான். இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு அடுத்து கேமரா ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது கேமரா. ஸோ கேமரா
நாங்கள் டெம்பர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஜஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த கேமரா. அது இருக்கட்டும் ஒரு இடத்துல. ஃபிட்டிங்ஸ் அது போக எக்ஸ்ட்ரா கவர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் காம்போ வரும்போது இதெல்லாமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. இதெல்லாமே இது தனியாக வாங்கினீங்கன்னா தனியாக எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோட கடைசியில் என்னென்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மவுண்டிங், கனெக்டிங் மவுண்டிங். இது ஹெல்மெட்டில் மாட்டுறது. இது இதெல்லாமே ஹெல்மெட்டில் மாட்டுறது. 2 மவுண்டிங்ஸ். ஸோ இது கனெக்டிங் ராட் சம்திங். இது ஹெல்மெட் மவுண்டிங் அந்த இது. அப்புறம் இந்த கேஸு எக்ஸ்டென்ஷன் ராடு உங்களுக்கு இது பண்ணிடலாம். இது ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ராடு ரொம்பவே வெயிட் இந்த சென்ஸ் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம இங்கே தேர் கடையில் வாங்குற மாதிரி ட்ரைபாட் அந்த மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட் குட். ஸோ கேமரா போக அங்கேயே மெமரி கார்டு வாங்கியிருந்தோம். சாண்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரோவில் 256 GB வேரியண்ட்டு, 200 MB ஸ்பீடு ஆக்சுவலாக. ஆனால் ஹியூஜ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கம்பேரிட்டிவ்லி இந்தியா டு துபாய். அதுக்கப்புறம் டிசைன் இன்ஃபோங்கிற வெப்சைட், இந்தியன் வெப்சைட்டு, அவங்க வந்து அங்கே ப்ராடக்ட் வாங்கி லைக் இம்போர்ட் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2000 தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு ஆன்லைன் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் அவங்க வெப்சைட் மார்க்கெட்டுக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். பட் நீங்கள் அங்கே யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், டிசைன் இன்ஃபோங்கிற வெப்சைட்டில். ஸோ அது நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவே ஆக்ஷன் 3 Pro வாங்கியிருந்தாங்க. அவங்க அதில் தான் வாங்கினாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் வாங்கலான்னு தான் இருந்தோம். பட் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அங்கேருந்து வரங்காட்டி நம்ம வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நியூசிலாந்துலேயே செக் பண்ணோம், இங்கேயே செக் பண்ணோம். ஸோ கம்பேரிட்டிவ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது துபாயில் வந்து கம்மியாக இருந்தங்காட்டி ஓகே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்த கேமரா ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அது போக கேமராக்கு முன்னாடி நாங்கள் கேமரா ஆக்சசரிஸ் பேக் ஒன்று வாங்கியிருந்தோம். அது அமேசானில் முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அது வாங்கும் போதே டெம்பர் கிளாஸும் சேர்த்து வாங்கிட்டோம். அது ஆல்ரெடி ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே எல்லா ஆக்சசரிஸ் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் மெமரி கார்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நாங்கள் என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் கொஞ்சம் பேரை கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்குன்னே நாங்கள் என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தனியாக டீட்டெயில்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் நிறைய R&D பண்ணி தான் வாங்கியிருக்கோமே. யாருக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும் மேபி. ஸோ அப்படி யாருக்காவது உங்களுக்கு என்னென்ன நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு லைக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், தனியாக டீட்டெயில் வீடியோ போடுறோம். ஸோ இப்போ கேமரா ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கேமரா ஆன் பண்ணிடலாம். ஆமாம், பேட்ரி போட மறந்துட்டேன், இருங்க பேட்ரி போட்டு வந்துடுறேன். ஸோ இதோட டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாமே இந்த கேமராவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்களே போய் பார்த்துக்கோங்க என்னென்ன டெக்னிக்கல் டீட்டெயில்னா. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்த கேமராஸ் இது நல்லாயிருக்கு, அதனால நாங்கள் வாங்கியிருக்கோம் இவ்வளோ பட்ஜெட் போட்டு. ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, வீடியோஸ் vloggingல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா பட்ஜெட்டுக்கு இது ஓகே. ஆக்சுவலாக DJI 5 Pro அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா நீங்கள் Insta 360 Ace Pro போகலாம். ஆனால் அதை வந்து பட்ஜெட் கொஞ்சம் இதை விட அதிகமாக போச்சு. ஸோ அதனால் இது ஓகே தான். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது லோ லைட்டுக்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது மற்ற கேமராஸை விட. ஸோ சென்சாரும் இது அதிகம் மற்ற கேமராஸை விட. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். vloggingக்கு தனியாக, ஃபோட்டோ, வீடியோ, சூப்பர் லைட்டு, சப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக வாய்ஸ் கமாண்ட் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் மெயினாக இதில் வந்து 46 GB இன்டர்னல் மெமரி ஒன்றுலேயே கொடுத்துட்றானுங்க. நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்தால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மெயின் பெனிஃபிட் இந்த கேமராவில். ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இப்போ போய் நம்ம கேமராவில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். நான் அவுட்டோரில் போய் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காமிக்கிறேன். வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 4K 120 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரெசல்யூஷன். நாங்கள் வந்து மேக்ஸிமம் 30ல் வச்சு எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோடு வந்து நம்ம வைடு வேணுமா, ஸ்டாண்டர்டு வேணுமா, அல்ட்ரா வைடு வந்து நீங்கள் பைக்கில் போனால் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் நம்ம வைட் போட்டுட்டு ராக் ஸ்டடி போட்டிங்கன்னா ஓடும் போதெல்லாம் எதுவுமே இதாகாது. நான் இப்போ போய் வெளியே போய் எடுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட் நான் போட்டிருக்கேன். நம்ம வெளியே போனால் அந்த லைட்லேயும் நல்லாயிருக்கும். ஸோ இண்டோரில் இருக்கங்காட்டி கொஞ்சம் லைட் வந்து டிம்மாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் லைட் வச்சுருக்கோம். அண்ட் லோ லைட்டில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணோம். அதோட கிளிப்ஸ் வேணால் நான் பொங்கல் வீடியோவில் நைட்டில் எடுத்திருப்பேன். அந்த செலிப்ரேஷன் ஏரியா செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து அதில் போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் நைட்டுமே முடிஞ்சால் நான் கிளிப்ஸ் நான் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ அப்படியே வாங்க நம்ம வெளியே போயிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம ஏரியா வந்து இந்த ஆக்ஷன் கேமராவிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பீப்புளும் வந்து சின்ன கேமரா தான் நம்ம அப்படியே ரோட்டில் போனோன்னே எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் நம்ம நடந்து அப்படியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வருவோமே. சரி வாங்க அப்படியே போவோமா, வாங்க போவோம். ஸோ வைஸ் வீட்டுக்கு விட்டு வெளியே வந்தாச்சு. சரி வாங்க அப்படியே அவுட்டோர் லைட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வண்டி வேறு இங்கே இருக்குது. சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து வண்டி ஓட்டுறான். அவுட்டோரில் வந்து மைக் இல்லாமல் ஆடியோ இருக்கு ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ ஆடியோ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வாய்ஸ் கேன்சலேஷன் கம்பேரிட்டிவ்லி கோப்ரோவோட இது நல்லா இருக்குது. சரி அப்படியே ஏரியா வாங்க ரவுண்ட் அடிக்கலாம். ப்ரைஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக இங்கே ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். சொல்லி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நாங்கள் கேமரா வந்து துபாயில் வாங்கினங்காட்டி துபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கேமரா மட்டும் 1732.5 திரம்ஸு. அதுக்கப்புறம் மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருந்தோம், அது வந்து 105 திரம்ஸு. ஸோ டோட்டலாக 1750 திரம்ஸ் வந்துச்சு. ப்ளஸ் ஆக்சுவலாக அது வந்து 1800 சம்திங் வந்துச்சு. எல்லாம் டிஸ்கவுண்ட் போக 1750 திரம்ஸ் வந்துச்சு. கம்பேர் பண்ணோன்னா ஒரு 40,200 300 நினைக்கிறேன் இந்தியன் ருபீஸ்க்கு. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து இந்தியாவில் வாங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50,000 வந்திருக்கும். ஸோ அங்கே வாங்கினங்காட்டி எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் சீப்பாக இருந்துச்சு. ஸோ நீங்களே கேஜஸ் வாங்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கேருந்து வர மாதிரி இருந்தால் சொல்லி விட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மணியும் சேவ் பண்ணலாம். பிகாஸ் டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி இல்லை. ஸோ அதனால் இங்கே இருக்க டேக்ஸ்க்கு இங்கே எல்லாம் திங்ஸ் வாங்கவே முடியலை பெருசாக கேஜஸ் போகணுன்னா. ஸோ பெட்டர் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது போட ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் இயர் அந்த ரெசல்யூஷன் அப்படி தான் எடுத்தோம். பட் இந்த இயர் அதான் எடுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கடை பை, see you on another video. Bye.